கர்த்தர் எவ்வளவு பெரிய கிருபை உள்ள தேவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 18 வசனத்தை பார்க்கிற பொழுது 39 வசனம், யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைகட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர்னு ஒரு வசனம். அநேக சத்துருக்கள், அநேக மனிதர்கள், அநேக எதிர்ப்புகள், உங்க வாழ்க்கையின் பாதையில இருக்கக்கூடிய அநேக காரியங்கள்ல உங்களுக்கு எதிரில் நிற்கக்கூடிய மனிதர்கள் உங்களை சேதப்படுத்த விரும்புகிறவர்கள், உங்களை அழிக்க நினைக்கிற மனிதர்கள், நீங்க வாழாம இருக்கும்படியா, தோற்று போகும்படியா, முடிந்து போகும்படியா நினைக்கிற மனிதர்கள் மத்தியில கர்த்தர் சொல்றாரு, யுத்தத்துக்கு உன்னை பலத்தால இடை கட்டுவார். அவருடைய பலத்தால இடை கட்டுவார். நீங்க கர்த்தருடைய சமூகத்துல காத்திருங்க. கர்த்தரிடத்துல உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தருக்குள் உங்களை தாழ்த்தி வாழ ஆரம்பிங்க. கர்த்தருடைய வேதம் உங்க மன மகிழ்ச்சியா இருக்கட்டும். கர்த்தருடைய சமூகம் உங்க மன மகிழ்ச்சியா இருக்கட்டும். கர்த்தருடைய காரியங்களே உங்களுடைய மன மகிழ்ச்சியா மாறட்டும். வேற எந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கும் போகாதீங்க. இந்த நாளில அவரையே சார்ந்துருங்க. உங்களுக்கு யுத்தமா எதிர்த்து நிற்கிறவங்க மடங்கடிக்கப்படுவாங்க. சங்கீதம் 18:39 இந்த வசனத்தை உங்க வாழ்க்கையில எடுத்து வைங்க. அந்த வசனத்தை உரிமை பாராட்டி செவிங்க. உங்களுக்கு எதிராக நிற்கிறவங்க அவங்க கீழே போயிடுவாங்க. உங்க காலுக்கு கீழே மடங்க பண்ணிடுவார். இன்று கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். உங்களுடைய மனமகிழ்ச்சி கர்த்தர். அல்லேலூயா.